உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்பைமேனி கீரை. தினைக்கும் ஒவ்வொரு விஷயங்கள வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த குப்பைமேனி கீரையில என்னென்ன விஷயம் இருக்குங்கிறத கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்றேன். வில்லேஜ்ல உள்ளவங்க நெறைய லேடீஸ் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லேடீஸ் மட்டும் இல்லாம எல்லா நெறைய விஷயங்களுக்கு வந்து குப்பைமேனி கீரை வந்து யூஸ் ஆகும். என்னங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வந்து இது முகத்துல அழகுக்கும் பூசலாம். நம்ம ஒரு சின்ன ஒரு காயம் பட்டா கூட அந்த குப்பைமேனி கீரை வந்து பூசலாம். அது எப்படி எப்படி பூசணுங்கிறத வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சின்ன வீடியோ தான் எவ்வளோ டைம் ஒதுக்குறீங்க. இதே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாம ரோட்ல கிடக்கும் பார்த்தீங்களா, அந்த பொருள வச்சு என்னென்ன நம்ம பண்ணலாங்கிறது தான் அது ஒரு விஷயம். செலவே இல்லாம நம்ம வந்து மருத்துவம், இயற்கை மருத்துவம், இயற்கை அழகு குடுக்குறது அந்த மாரி விஷயங்கள பத்தி தான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது நெறைய இடத்துல கிடக்கும் ஆல்ரெடி. எங்க தோட்டத்துல தான். வெயில் என்ன அடி அடிக்குது பாருங்க. ஏகப்பட்ட இடத்துல வந்து கிடக்கும். குப்பைமேனி கீரை வந்து சும்மா ஒரு விதை விட்டாலே போதும். ஆல்ரெடி ஒன்றுமே தேவை கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். இங்கே பாரு, இது வந்து என்னோட இது. இங்கே பாரு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல இது நம்மளுக்கு இன்னைக்கு போதும் தான் நினைக்கிறேன். எங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த கீரை வந்து மழை பெஞ்சதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து என்னென்னா, இப்போ ரோட்டு ஓரங்களில் பைபாஸ் ரோடு, இப்போ மெயின் ரோட்டில் போகிறப்பயே சில இடங்கள்ல ஓரங்களெல்லாம் அந்த செடி கிடக்கும். அப்போ நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கழுவிடணும். அதுக்கடுத்து இந்த ஓட்டை ஓட்டையாக இருக்குது பாருங்கள் இலை, இந்த பூச்சி செல்ல தான் அரிச்சிருக்கும் ஓட்டை ஓட்டையாக. அந்த இலை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் அரிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஃபேஸு புண்ணில் வந்து தடவும் பொழுது நம்ம பூச்சி இலை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரச மஞ்சள் அதிகபட்சம் உரச மஞ்சள் வைக்கிறது நல்லது. தூள் மஞ்சள் இருந்தால் தூள் மஞ்சள் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் உரச மஞ்சள் போட்டால் ரொம்ப நல்லது. கல்லில் வச்சு நம்ம உரசிட்டு அதை வந்து கெட்டியாக அந்த மஞ்சளை எடுத்துட்டு இதையும் வச்சு நல்லா உரசி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். அப்புறம் கை கால் உடம்பு எங்கேனாலும் நம்ம தடவி குளிக்கலாம். ஃபேஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்ளை பண்ணி வாரத்தில் ஒரு 2 வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா முகம் வந்து ஷைனிங்காக வரும். கெட்ட பருவு வராது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இது கெட்ட சருமங்கள் இந்த மாரி பொறி பொறியாக வருது. இந்த மாரி முகம் வந்து ஷைனிங் குடுக்கும். ரொம்ப பளபளன்னு குடுக்கும். என்னோட ஃபேஸ் வந்து கருப்பா தான் இருக்கும். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலுமே அப்படி தான் சொல்லியிருக்கேன். என்னோட ஃபேஸ் கருப்பா இருக்கும். ஆனா, என் முகத்துல வந்து ஒரு பருவோ, எந்த ஒரு இதுவுமே இருக்காது. தழும்போ எதுவுமே இருக்காது. என் முகம் வந்து ஷைனிங்கா, சாஃப்ட்டா இருக்கும். கருப்பா இருந்தாலும் என்னோட முகம் அப்படி தான் இருக்கும். இதுக்கு வந்து என்னென்ன இயற்கை வீட்ட சுத்தி நம்ம நெறைய இயற்கை விஷயங்கள வந்து நம்ம தூக்கி தான் போடுவோம். அத வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறதுங்க தான் என்னோட ஒரு வீடியோ எல்லா வீடியோயுமே நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன் இப்ப கொஞ்ச நாளாவே. நேத்து ஆல்ரெடி ஒரு ஆவாரம் பூ பத்தி நான் போட்டிருந்தேன். அது எப்படி நம்ம ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்றது, அது வந்து சுகருக்கு யூஸ் பண்ணலாம். அத பத்தி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுவும் நான் கீழ வந்து லிங்க் குடுக்குறேன். அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. இது வந்து எப்படி வந்து இது ஃபேஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அப்புறம் புண்ணுக்கு எப்படிக்கா போடுறது அப்படின்னு வந்து புண்ணுக்கு எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, புண்ணுக்கும் இதே மாரி உரச மஞ்சள் வச்சு உரசிட்டு அந்த புண்ணுல வந்து நம்ம தடவி விடணும். விட்டீங்கன்னா சீக்கிரம் வந்து புண்ணு வந்து தேமல், படை, எல்லா மஞ்சள் வச்சு உடம்பு பூரா பூசி குளிச்சாலே வந்து இந்த மாரி நோய்களுக்கு இத பூசி குளிச்சாலே மட்டும் போதும். இது ரோட்டு ஓரங்கள்ல வேஸ்ட்டுன்னு சொல்லி கிடக்கிற ஒரு செடி தான். இத வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா, வீட்ல வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இந்த விதையோட தூக்கி கீழ போட்டுட்டா கூட, இல்ல தண்ணி ஊத்தி விட்டுட்டா கூட, அந்த விதை வந்து அப்படியே செடியா வந்து படர்ந்துரும். இது ஒரு விதை இருந்தா கூட போதும், அவ்வளோ செடி வந்துரும். இது அவ்வளோ நன்மைகள். இது சாப்பிட கூட செய்யலாம். அது எப்படி சாப்பிடணும், என்ன இதுக்காக நம்ம சாப்பிடணுங்கிறத அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா வந்து பார்ட் 2வா வந்து சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணிட்டு, ஷேர் பண்ணி விட்டுட்டு, சேனல் பிடிச்சிருக்கவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான இயற்கை அழகு குறிப்பு, இயற்கை மருந்து அதை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் உறவுகளே எல்லாருக்கும்.